வணக்கம் பவித்ரா. தாங்கள் குறிப்பிட்டது மிக மிக சரியானதுதான். திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வரும் சிவந்திப்பட்டி பகுதியில் பெருமாள் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்து அவர் வீட்டிற்குள் சென்று சிசிடிவி கேமராவை திருப்பி வைத்தும் அதை அடித்து நொறுக்கியும் வீட்டு பொருட்களை அடித்து நொறுக்கியதாகவும் கூறி ஒரு சிசிடிவி பதிவு ஒன்று தற்போது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் வைரல் ஆகி வருகிறது பவித்ரா. இது குறித்து நாம் விசாரித்த போது திருநெல்வேலி மாநகர ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றும் கண்மணி என்ற பெண் காவலரின் சொத்து குறித்த ஒரு தாவாவில் அவரது மாமனாரின் சொத்து சம்பந்தமான ஒரு வழக்கு ஒன்று தற்போது நடைபெற்று வருவதாகவும் அந்த சொத்தில் இரு தரப்பிற்கிடையே ஏற்பட்ட தாவாவினை நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் இந்த பெண் காவலர் கண்மணி என்பவர் அந்த வீட்டிற்குள் புகுந்து அந்த வீட்டில் இருக்கும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் இருக்கும் நிலையில் அந்த சொத்திற்கு உரிமையாளராக தற்போது இருக்கும் பெருமாள் என்பவர் இல்லாத நேரத்தில் அந்த வீட்டிற்குள் புகுந்து தகராறில் ஈடுபட்டதாகவும் சிசிடிவி பதிவுகளையும் சிசிடிவி கேமராவையும் அடித்து உடைத்து நொறுக்கியதாகவும் ஒரு காட்சி தற்போது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் வைரலாகி வருகிறது. இது குறித்து விசாரிக்கும் பொழுது இந்த கண்மணி என்ற பெண் காவலரின் மாமனாருக்கும் பெருமாள் என்பவருக்கும் இடையே சொத்து தகராறு இருந்ததாகவும் அது குறித்து வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் இவர் நீதிமன்ற ஆணை எதுவும் இல்லாத நிலையிலும் நீதிமன்றத்தில் பொதுவாக இது போன்ற வழக்குகளில் ஆணை எதுவும் பிறப்பித்தார்கள் என்றால் அவர்களை காலி செய்யும் ஆணையையும் அந்த காலி செய்யும் வழக்கு சம்பந்தமான எக்ஸிகியூஷன் ஆணையையும் நீதிமன்றம் பிறப்பித்த பிறகு காவல்துறை சார்பில் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து சென்று அதை காலி செய்து கொடுப்பார்கள். அந்த நடைமுறைகள் எதுவும் பின்பற்றாமல் காவலர் தானாகவே சென்று அப்பகுதியில் தகராறில் ஈடுபட்டதும் பெண்களை தரக்குறைவாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்த காட்சிகள் தற்போது வைரலான நிலையில் திருநெல்வேலி சரக டிஐஜி பொறுப்பு வைக்கும் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையாளரிடம் இது குறித்து கேட்டபோது தங்களுக்கும் இது குறித்த தகவல்கள் வந்துள்ளதாகவும் இது குறித்து தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பெண் காவலர் தவறு செய்தது தெரிய வந்தால் அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். பொதுவாக சிவில் வழக்குகளில் காவலர்களோ காவல் நிலையமோ தலையிடக்கூடாது என உச்சநீதிமன்ற ஆணையே இருக்கும் நிலையில் இது போன்ற சம்பவங்கள் பொதுமக்களிடையே மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது பவித்ரா.